நமது வேலை என்ன? கை வேலை. அதே வேலை தானே. கை ரேகலாம் அஞ்சு போயிட்டு மெட்ராஸ் மதுரை வாழை ஏரிக்கார என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? கை வேலை. வாட்ட 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 வரப்பா இஞ்சி வரப்பா மாட வேலைனா வாட்டி விக்கிறதா ஏன் வேலை? சம்சு சம்சு நீ அவரு பரவாயில்லை பரவாயில்லை பொண்டாட்டி யாரு? கற்பா ஜாப பாடி அழகான மேடை ஏறி வந்து எனக்கு வந்தேனுங்க 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 அமதி அமதி கோமதியா கோமதியா ஐயோ ஆமா என்னதான் பேசுவாங்க அப்படியே கோபாலு நீ வேற அமதி செய்யல தயவு செய்து நீங்க அமைதியாக இருந்தா நாடக சிறப்பாக இருக்கும். நாங்க என்ன பொழுது வரைக்கும் தாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ முன்னாடியே செத்துருவோம் நான். எம்மாராதா ராதிகா தம்பி கோயிலுக்காக நானுமே வடிவமான எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். தமிழுக்கும் முதல்வனாய் விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் பெற்றும் கலையாத கல்வியும் உரையாத செல்வமும் ஒரு கபடு வராத நட்பும் ஆய கலைகள் 64 நமது நாவிலே அமைய செய்த கலைவாணி பொற்பாத கமலத்திற்கு மாதா பிதா குரு தெய்வங்கள் பாதங்களை வணங்கி அப்பா
அலை கடலென திரண்டு வந்துள்ள நமது கிராம பொதுமக்களாகிய எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை யூடியூப் சேனல் மூலமாக பார்த்தும் ரசித்தும் வருகை தந்திருக்கும் எங்கள் உயிரிலும் மேலான இந்த கலை ரசிகர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அட சித்தா சித்தா போய் வச்சிருக்கா சித்தா சித்தாடி நினைத்தா தவறா பண்ண வேலை காணிக்கிட்டா காத்தான விடப்புறம் காத்தாடி காத்தான காத்தான விடப்புறம் காத்தாடி விடப்புற காத்தாடி எந்த ஒரு கூத்தாடி விடப்புற காத்தாடி எந்த ஒரு கூத்தாடி சிவன பண்ணி மழை காணிக்கிட்டா ஒட்டுமணம் வந்தா முறைக்குது போறாந்த சுட்டா சுட்டாடி ஜெனிதா சிவன பண்ணி மழை காணிக்கிட்டா காலை விட்டா இருக்கும் அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, வருங்கால வாலிப நண்பர்களே, மாதர்குல மாணிக்கங்களே, மாணவ செல்வங்களே, அறிஞர்களே, கலைஞர்களே, கலை வளர்ந்த கலைவான்களே, எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை அழகான நமது கிராமம், கலை வளர்ந்த நமது கிராமம், கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம், எங்களைப் போல சிறப்பு மிக்க நாடக நடிகர்களை உருவாக்கிய நமது கிராமம், என் நாட்டுக்கும் பொன்னாளாக விளங்கக்கூடிய நமது கமலப்புத்தூர் கிராமம், அழகான நமது கிராமத்தில் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய வரசக்தி விநாயகர் ஐயனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி மகா கும்பாபிஷேகம் செய்து ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் மண்டல பூஜை நிறைவு விழாவை ஒட்டி நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக, நீங்கள் எல்லாம் கண்டு மகிழ்வதற்காக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்கள், விழா குழுவினர்கள், ஆலய தர்மகர்த்தா, நாட்டாண்மைதாரர்கள், பெருதன்மைக்காரர்கள், நமது கிராம இளைஞர்கள், மகளிர்கள், நமது கிராம பொதுமக்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக ஆட்டம் பார்க்க வந்தவங்க இந்த மாபெரும் திருவிழாவை முன்னிட்டு இந்த புனிதமான மேடையில் இன்றிரவு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம், வந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் கிராமம் கலைதேவி தெய்வத்திரு கலை தன்னர் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு பாசம் தந்த பரிசு.
பாசம் தந்த பரிசு, பாசம் தந்த பரிசு, பாசம் தந்த பரிசு என்ற ஒரு சமூக நாவல் நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கிறோம். அமைதியாக அமர்ந்து விடியும் வரை நாடகத்தை கண்டு நீங்க அமைதியா இருந்தாதான் நாங்க என்ன பேசுறோம்னு பின்னாடி கோச்சிக்காதீங்க. அப்புறம் போய் வேண்டி என்னடா கோத்தா நாடகா உச்சு மூட்டி நீங்க கூட காட்ட கேள்டா. அமைதியாக அமர்ந்து நாடகத்தை கண்டு கழிக்க வேண்டும் என்று இரு கரம் கொண்டு சத்தியமா சைலன்ஸ் பப்புனு மாதிரி சொல்றேன்.
யாருமே பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க. நீங்க யாரும் பேசக்கூடாது. நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்க எதுவுமே தெரியல. உங்களை தேடி தேடி பார்த்து கால் தான் வலிக்குது. நீங்க எங்க ஊருக்கு உன்னை எங்க தெரியுமா தேடி பார்த்தேன். லாரி ஸ்டாண்டி, பஸ் ஸ்டாண்டி, ஆட்டோ ஸ்டாண்டி, சைக்கிள் ஸ்டாண்டி, அது மட்டுமா வந்த பஸ் வந்த வாசலுக்கு என்ன வேலை பாப்பா இங்க பாரு இவ கதைய வெளிய சொன்ன வெக்க ஆளப்பட துப்பண்டி உன்ன பஸ் ஸ்டாண்ட் தான் தேடி பார்த்தா தேடி பார்த்தேன். எங்க தெரியுமா தேடுனேன் இந்த ஊர்ல 8 மணிக்கெல்லாம் வந்து நானும் அவளும் எங்க தெரியுமா தேடினேன் தேடி பார்த்தேன். மாதோப்பு, புளியந்தோப்பு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு இப்படியே இந்த ஊர்ல மொட்டை பசங்க கூண்டு வாழைத்தோப்பு போனாங்க. தென்னந்தோப்பு ஏன் தெரியுமா? எதற்காக தேங்காய் பறிக்க போயிருந்தா. அப்ப வாழைப்பழ தொப்புக்கு எதுக்கு போனா வாழைக்காய் பறிக்க போயிருந்தா. சொன்னாங்க பறிச்சாங்க தந்தா பறிச்சு போடுவேன். அப்படியா? சரிடி. ஆமா அதுல போகட்டும். பார்த்தாயா எவ்வளவு அழகான மலர் வேணும். உண்மைதான். அனைவருமே ஒன்றாக சேர்ந்தாச்சு. இந்த மலர்களை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற போது என்னோட மூத்து ஒன்று தெரியும் மனசு. உனக்கு வெளியே சொன்னதான் தெரியும். ஏன் உள்ள இருந்தா எப்படி தெரியும்? தெரியாதா? சரிடி. பார்த்தாயா இந்த மாலை வேளையிலேயே இரவு வேளையிலையும் பூத்து கொடுக்கிற மலர்களில் இருந்து நான் தேனை எடுக்க போறேன். தேன் எடுத்து அவளுக்கு நீ தேன் எடுக்க போற? ஆமா. ஆமா எப்படி எடுக்க போற? வாயால தான். அக்கா அந்த தேன் எடுத்து அவளை குடி. அக்கா தேன் எடுத்தா அதை முதல்ல என்கிட்ட தானே தரணும். நக்கி 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 சாப்பிடுவேன். அப்படியா? சரிடி. ஆமா இந்த மாதிரி எடுக்க போறேன். நான் சொல்லட்டுமா? கட்டா பூச்சிடா.
ஜாதி அக்கா அதோ பார்த்தையா முல்லை அதற்றமா வெள்ளை வெள்ளையா? நம்மளை பார்த்து தலையாட்டு கொள்ளை அடிப்பாவி அது தலையை மட்டும் ஆட்டுது வேற வேரோட சிட்டு வா 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 ஆட்டுது இதெல்லாம் தள்ளி வருங்க எத்த பத்து தள்ளி வருங்க இதெல்லாம் தள்ளி வேறு ஆச்சாரியே சல்லி வேற தவறா நினைக்காத. என்னாச்சு ஒரு செடியோட ஆதாரமே அந்த சல்லி வேர்ல தாண்டி இருக்குது. அப்படி புடிச்சுக்கமா அந்த சல்லி வேர் மட்டும் இல்ல, இல்ல அந்த மரமே கிடையாது. அப்ப தள்ளி வேறு தான் முக்கியம் ஆமாண்டி, சல்லி வேற சாதாரணமா நினைக்காத. ஆமாண்டி, எதுனால மரத்தோட ஆதாரமே அந்த வேர்ல தாண்டி இருக்கு. அப்படியா ஆமா, ஏன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அது ஒரு இடத்துல இருக்காது அப்படியே படர்ந்திருக்கும் கிடையாது. ஒரே ஒரு வேர் தான் அது. அதுக்கு பேரு ஆணி வேறு அக்கா ஆழமா போ. அக்கா அதோ இருக்குது அது என்ன அக்கா என்னடா தெரியுமா ஏய், அதான் சாமதி தோட்டம் சாமந்தி தோட்டமா? ஏய் ஏதோ சாமதி தோட்டம் அடி மாலை சாமதி மங்களகரமான பூவு அது மட்டும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏண்டி, இந்த சாமந்தி மலர்க்கா தகுந்த மலர்டி. அப்படியா ஆமா, தெரியாது இதுதான் சம்பங்கி மலர்டி. ஒரு நாள் தாங்காது பேங்க்ல படிக்காம சம்பங்கி தான் இருக்கும். ஆமாண்டி, இதுதான் மலரை பறிக்க வேண்டும் பறிக்க வேண்டும். மரமா சூட வேண்டும் ஐயா, ஏண்டி, இந்த மலரை நான் பார்க்கும் பொழுது சொல்ல துடிக்குது மனசு. வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தடுக்குது வெக்கண்டி. ஏண்டி ஆ, நீ வெக்கப்பட்ட வேலைக்காவாது அதனால நீ எப்ப வாய தரப்ப தரப்பே. எடுத்து வைக்கலாம்னு ஏய், பாக்கிறேன் சீ, என்னது? காசு காசை வாயில வைக்கிறாங்க. ஏய், அது மாதிரி ஒரு மாங்காய் வித்த பண்ண. காசை வாயில வைக்கிறாங்க. ஏய், இப்படி கையில வச்சு நாக்குல தொட்டு தொட்டு தேடுவாங்க மூச்சு பரவாயில்ல. ஏய் பூனா வேலி, சுண்டல் வித்த பண்ண. சரிடி ஆனா இங்க பாருடி அதெல்லாம் பகட்டும்
கொள்ளை கற்பழிப்பு அப்படி கரிகால இது ஆலயங்கள் தோறும் வெற்றி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகைகளும் களவாடுவது அது மட்டும் கிடையாது. எனக்கு கேட்ட பெண்களை ஆளுதிரவும் சுவை பார்ப்பது வழக்கும். எனக்கு துணையாக வரக்கூடியவர் எங்க போயிருப்பா போறா புரியல தாயா
பணம் வாங்கும் போது அந்த முடிவு வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாடகம் வச்சிருக்கீங்களா? எப்படி முடிவு எடுத்து? நாடகத்துக்கு முடிவுன்னா ஏண்டா முடிதாண்டா முக்கியம். ஆமா, முடிவே இல்லாதவெல்லாம் ஆட்ட ஆடுறாங்களா? டாப்பா கொண்டாடுவான். டாப்பா கொண்டாடுவான். என்ன சொல்ற? ஒய் சாப்பிடுவார். மாமான்னு நான் நினைச்சேன். கல்யாண சாமா போட்டு உலகாக பாவி மூணுத்தி அர்த்த வாயில போட்டுக்கிறியாடா. நம்மளால வெளியே வர இதுக்கப்புறம் ஒட்டை வைக்க முடியாது. என்ன வச்சுக்கிறாடா பாவி. எப்பா என் பொண்டாட்டை விட்டாலும் விடுவா, என் மாமியாரு கேப்பாரு. டெய்லி வேற தொட்டு தொட்டு வேற பாப்பா. மாமியா என்னத்தா மம்மு சொல்றா? பாருன்னு தானே சொன்னா. சொல்லு. மேல பூனை காசு என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா கட்டது 3 பட்டை வெள்ளி அண்ணா கயிறு. 3 பட்டை யாரு போட்டா? ஆத்துக்கு தொங்குது பாக்குறியா? பாக்க மாட்டா. நான் இப்ப முடியாது. ஏண்டா காலத்தாலும் கேட்டால் கட்டுக்கதைகளை கொட்டாக்கின்றா. நான் ஒரு விகடக்கவிங்க. இது எந்த நாடு? சொல்றாரு பாரு. யார் பாடு? தமிழ்நாடு. சத்தியபுரி நாடு. அது சத்தியபுரி நாடு. நான் பூரி சத்தியபுரி. என் பானிபூரின்னு வைக்கத்தானா? சத்தியபுரி சத்தியபுரி. வாயில என் கோலம். இந்த சத்தியபுரி ஆற்றிலே வாழ வழியில்லை. ஆகையினால் கொலை கொள்ளை கற்பழிப்பு இவை அனைத்து தொழிலாளர் கொண்டு இந்த காலகட்டில வழிப்பறி கொள்ளை அதோ தெரிகிறது. அம்மனால அங்கே செல்ல வேண்டும். அங்கே சென்று அவருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தக்க நகைகளை களவாட வேண்டும். அனைத்திலும் நமது வேலை என்ன? கை வேலை. அதே வேலை தானே. கை ரேகலாம் அஞ்சு போயிட்டு மெட்ராஸ் மதுரை வாழை ஏரிக்கார. என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? கை வேலை. கைத்தொழில். கழித்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். கவலை உழைக்கலை ஒற்றிக்கொள். ஆமாங்க. இந்த 8 மாசம் தான் நாடகம் ஆடுறேன். 8 மாசமா 12 மாசமா அடிக்கிறோம். ஆமாண்டா. சொல்லு. சொல்றா. நாடகம் என்ன வேலை? ஏரிக்கார. மதுரை வாழை ஏரிக்கார. என்ன வேலை? வாட்ட 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 வாட்ட. நாடகம் இல்லைன்னா வாட்டு விற்கிறதா ஏன் வேலை? சம்சு நீயாவது பரவாயில்ல. பரவாயில்ல. பொண்டாட்டி யாரு? கற்பா வயசான காலத்துல உன் பொண்டாட்டி பல்லுலாம் போட்டுட்டு என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? பழ வியாபாரம். பழம் தள்ளுற வண்டியில பழக்க போட்டுட்டு என்ன பழம்?
ஆப்பிளா இல்ல வாழைப்பழமா இல்ல என்னடா பழம் இப்ப சீசன் மாதுளையா அன்னாசியா என்ன பழம் சாத்துக்குடியா என்னடா பழம் தெலாமா பழம் என்ன பழம் உருளைக்கிழங்கு போல இருக்கான் உருளைக்கிழங்கு போல தண்டை வண்டியில பழத்தை போட்டுட்டு கொட்டிட்டு என்ன வேலை என்ன வேலை சப்பட்டா சப்பட்டா சப்போட்டா சப்போட்டாடா இந்த வேலையை உனக்கு அப்படி பழம் வியாபாரம் ஆகல வியாபாரம் ஆகலனா அவர்ல 4-5 பழத்தை போட்டுக்கோ பஸ் ஸ்டாண்டா கிளம்பிடும் பஸ் ஸ்டாண்டா கொண்டாட்டி 10 ரூபாய்க்கு சப்போட்டா 10 ரூபாய்க்கு சப்போட்டா என்ன சப்போட்டா பால் சப்போட்டா கொண்டாட்டி பால் சப்போட்டா சப்போட்டா அதனுடைய வேலை என்ன பேசி கொண்டிருந்தா வேலை போவது தெரியாது அதோ தெரிகிறது அம்மனால அடுத்த காலகம் நகை உயர்ந்த கனவு